வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் ராஜகோபுரம், திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ராஜகோபுரத்தை இன்றைக்கு நாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், நினைத்த இடத்திலேயே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தம். மறுபடி நம்மை அழைக்க தூண்டும் ஒரு காந்த மலை இந்த திருமலை. இந்த மலையை நாம் தரிசனம் செய்யும் பொழுது 14 கிலோமீட்டர் சுற்றி வலம் வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒரு நிறைவேறும். இந்த மலையை சுற்றி வருவது என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு இணையாகும் அப்படின்றது தான். இந்த மலை இப்போ ஒரு கல் மலையாக காட்சி கொடுக்கிறது. மேலும் இந்த திருத்தலம் அம்மையூர் அப்பன், அதாவது உமையூறு பாகத்தான் அப்படின்றது இறைவன் இறைவிக்கு தன்னுடைய இடபாகத்தில் இடம் கொடுத்ததாக அர்த்தநாரீஸ்வரராக இங்க தவம் இருக்கும் பொழுது இந்த மலையை சுற்றி வரும் பொழுது அம்மனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். அதனால நீங்களும் வந்து தரிசனம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா ஒரு நல்ல பாதைக்கு வழிகாட்டப்படும் அப்படின்றது தான். மேலும் இந்த கிரிவலம் நடக்கும்போது நம்ம பேசாம ஓம் நம சிவாய எனும் நாமத்தோடு நம்ம மலையை கிரிவலம் வரும்பொழுது 33 கோடி தேவர்களும் வலப்புறமாக மலையை சுற்றி கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. சூட்சும ரூபத்தில் சித்தர்களும் மேலும் முனிவர்களும் இந்த மலையை சுற்றி வராங்க. அதனால சாதாரண மனிதர்களாகிய நாமும் இந்த மலையை வரும்பொழுது வலம் வரும்பொழுது நமக்கு நிச்சயமா ஒரு முக்தி கிடைக்கும். நம்மளுடைய இந்த வாழ்வியல் துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து எம்பெருமானுடைய இதயத்தில் அவருடைய திருப்பாத கமலங்களில் நிச்சயமா நமக்கும் இடம் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கு நாம ராஜகோபுரம் வழியா நம்ம நின்றுட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்துல நம்ம உள்ள போயிட்டு நம்ம தரிசனம் பண்ண போறோம். அருணாச்சலேஸ்வரரையும் அம்மையும் தரிசனம் பண்ண போறோம். நிச்சயமா எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வந்து இந்த கிரிவலத்துல கலந்துக்கோங்க. இந்த கிரிவலம் சுற்றுப்பாதையில நம்ம சுற்றி வரும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கலும், சுத்தமான காற்று, மேலும் சித்தர்கள் தேவர்கள் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்பெறும் ஒரு அற்புதமான மலை தான் இந்த கிரிவல பாதையோட தரிசனம். ஸோ நம்ம இப்போ நம்ம நினைத்தாலே முக்கியம் திருவண்ணாமலையில் கோபுர தரிசனத்தை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க. உண்மையாலுமே இந்த கிரிவலம் வந்தவர்களுடைய பாதங்கள் அவங்களுடைய தூசு நம்ம மேலே பட்டா கூட நம்மளுடைய பாவங்கள் துளைந்துவிடும் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த மலை தான் இந்த திருவண்ணாமலை. அனைவருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாயம், ஓம் சக்தி.